जय जय माई राधा कृष्ण माई। जय जय माई राधा कृष्ण माई। जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। ஒரு ஆச்சரியமான ஒரு லீலை, ரெண்டு மகான்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு லீலை. கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, மகான்கள் இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு லீலை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லீலை. அந்த லீலையைத்தான் அடியன் உங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன். இந்த லீலையை கொஞ்சம் கவனமா காது கொடுத்து கேளுங்க. மகான்கள் எப்பேற்பட்டவங்க, அவர்கள்டேந்து வாங்கக்கூடிய ஒரு பூவோ ஒரு பழமோ ஒரு காயோ ஒரு கனியோ ஒரு தேங்காவோ எவ்வளவு சாநித்தியம் நிறைஞ்சதுங்கிறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போனா துக்காராம் மகாராஜ். அந்த மகாராஜ் கிட்ட போய் ஒரு ஆளு போய், நான் பெரிய பாடகனா வரணும், எனக்கு கிருபை பண்ணுங்க சாமி அப்படின்னு கேட்டிருக்காரு, நச்சரிச்சிருக்கார். பார்த்துக்கிட்டே இருந்தார் துக்காராம் மகாராஜ். பக்கத்துல ஒரு ஆப்பிள் இருந்துச்சு, தூக்கி கொடுத்துட்டார். அது லைட்டா அழிவு இருந்தது. கையில வாங்கினார்லயே அந்த ஆளு, வாங்கி வெளில வந்து பார்த்தா மகாராஜ் சக்தி வாய்ந்தவர்னாங்க, போய் இந்த பழத்தை கொடுத்துட்டாரு, இதை நான் திங்காத பழமா இது இந்த ஆப்பிள் அப்படின்னு நினைச்சு அந்த ஆப்பிளை தூக்கி போடுற நேரத்துல ஒரு தெரு கூட்டுறவன் கேட்ச் பிடிச்சிட்டான். அந்த ஆப்பிளை கேட்ச் பிடிச்சி சாப்பிட்டுட்டான். சாப்பிட்ட அடுத்த சனம் அப்படியே எல்லாத்தையும் போட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். தன்னை மறந்து அபங்கமலையா பொழிகிறான். அவனுடைய நாக்குல சரஸ்வதி தாண்டவம் ஆடுற மாதிரி பாடல்களா பாடி 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 குருவுடைய கிருப்பையையும் தெய்வத்துடைய கருணையையும் பாடி பாடி அவருடைய துக்காராம் மகாராஜுடைய சாநித்தியத்தை அந்த ஊருக்கே கொடுத்தாராம். அந்த யாரு, தெருக்கூட்ட மனுஷனுக்கு. அப்போ ஒரு மகான் கிட்டேந்து வாங்கின அந்த ஆப்பிளோட அந்த குருநாதர் துக்காராம் மகாராஜுடைய பூர்ண அருள் கடாட்சம் இருந்திருக்கு ஆப்பிள் சொரூபத்துல. ஆனா நமக்கு என்ன, கடையில வாங்காத ஆப்பிளா, கடையில இல்லாத ஆப்பிளா, நம்ம சாப்பிடாத ஆப்பிளா? கடையில இருக்கிற ஆப்பிளுக்கோ ஒரு குருநாதருடைய கைகள்னால வாங்கக்கூடிய ஆப்பிளுக்கோ டிஃப்ரெண்ட் இருக்கு. அது சாதாரணது, அது தெய்வத்தோட அருளும் படைப்பும் தான். ஆனா ஒரு மகான் அவருடைய கிருப்பையினால ஒரு பூவோ பழமோ கொடுத்தா அது அவருடைய பூர்ணமான சக்தியையே கொடுக்கறதுக்கு சமமாகும். அதனாலதான் அந்த தெரு கூட்டுறவனுக்கு அந்த அபங்கமலை கிடைச்சது. அந்த மாதிரி எல்லா மகான்களும் நிறைய லீலை பண்ணிருக்கார். பாபா மலை நிப்பாட்டிருக்கார், ஞானானந்தகிரி சுவாமி மலை நிப்பாட்டிருக்கார், காஞ்சி மகா பெரியவாளும் மலை நிப்பாட்டிருக்கார், யோகிராம் சுரத் மகாராஜும் பேர மலை நிப்பாட்டிருக்காங்க. இல்ல மலையே வர வச்சிருக்காங்க. எல்லா மகான்களும் ஒரே லீலையை தான் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்துல மாமிசம் சம்பந்தமான ஒரு லீலை, மாமிசம் சாப்பிடுறோம் இல்லையா, அந்த மாமிசம் சம்பந்தமான ஒரு லீலை. எந்த மகான்களை நீ கனெக்ட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, கணக்கன்பட்டியாரையும் நம்ம சத்குரு சாய்நாதரையும் தான் அடியன் கனெக்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கணக்கன்பட்டியாரை பத்தி பார்த்துருவோம். கணக்கன்பட்டி சுவாமிகள் ரொம்ப அவருடைய கிருபை எல்லா மக்களுக்கும் நல்லா தெரிஞ்சுட்டு, அவருடைய சாநித்தியம், அவருடைய குரு அருள், அவருடைய ஒரு தாயாகவும் தந்தையாகவும் ஒரு தெய்வமாகவும் ஒரு நண்பனாகவும் ஒரு தோழனாகவும் அவருடைய பக்தர்கள்ட்ட நடந்து கொண்ட விதம் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அவர்கிட்ட என்ன மாதிரி ஒரு பழகுனா என்ன மாதிரி ஒரு கிருப்பை கிடைக்குன்றதெல்லாம் அவருடைய பக்தர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அத போலதான் பாபா கிட்டையும். அப்படி ஒரு காலகட்டத்துல கணக்கன்பட்டியார் அங்கங்க சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ரோட்டோரத்துல நிப்பார், திடீர்னு மலை மேல ஏறி நிப்பார், திடீர்னு குப்பைய நோண்டிக்கிட்டு இருப்பார், திடீர்னு மூட்டையை சுமந்துக்கிட்டு அங்கங்க அலைஞ்சுக்கிட்டு இருப்பார். ஒரு பக்கம் இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கார். பாம்பே போயிடுவோம். இப்ப பாம்பேல என்ன நடக்குதுன்னா, ஒரு பிராமண குடும்பத்துல ஒரு ஜாதகம் பாக்குறாங்க. பையனுக்கு பேச்சு வார்த்தை வரவே இல்லை, வாயில பேசவே இல்லை, பேச்சு இல்ல, ஊமையாயிட்டான். பிறப்பே ஊமைதான். அவனுக்கு என்ன பண்ணா அந்த பேச்சு வரும் அப்படின்னு ஜோசியர்கிட்ட கேட்கறச்ச, நீங்க என்ன பண்ணுங்க, பழனி போங்க, பழனி போய் முருக தண்டாயுத பாணி கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, பேச ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டார். அவங்க என்ன பண்ணாங்க, பாம்பேல இருந்து கோயம்புத்தூருக்கு பிளைட்டை பிடிச்சி கோயம்புத்தூர்ல இருந்து பழனி, திண்டுக்கல் வழியாதான் பழனிக்கு வரணும். அப்படி திண்டுக்கல் தாண்டி பழனி வரத்துக்கு முன்னாடி அவங்க காரு ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு.
ரோட்டு ஓரத்துல கணக்கன் பட்டியார் நிக்கிறார். நின்னவரு திடீர்னு நடுரோட்ல போய் 2 கை இப்படி நின்னுட்டார், இப்படி வச்சுட்டார், ரோட்டை மறைக்கிற மாதிரி. கார் எதுக்க வந்துச்சுலையே அந்த பிராமண குடும்பத்தை ஓட்டின காரு அப்படியே நிப்பாட்டியாச்சு. அந்த சுவாமிகள், சத்குரு சுவாமிகள் கிட்ட போய் வெளில வாங்க, எல்லாம் வெளில வாங்க அப்படின்ட்டார். வெளில வாங்கன்ட்டாரு. மக்கள் கூட்டிட்டாங்க. ஐயோ, நடுரோட்ல இந்த மாதிரி சம்பவம் நிகழுதே, குருநாதர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்றது பயம். உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களே யார ஏதோ பிச்சைக்காரம் பண்றது, பைத்தியகாரம் பண்றது, ரோட்ல வந்து நிப்பாட்டி விட்டானே அப்படின்னு சுவாமியில திட்டுறாங்க வேற உள்ளுக்குள்ள. ஏன்னா யாரா இருந்தாலும் திட்டதானே செய்வாங்க, நம்மளே இருந்தாலும் திட்டதானே செய்வான். தெரியாது, அவர் ஒரு ஞானின்னு தெரியாது. அப்ப குருநாதர் வந்து சேட்டை பண்ண எல்லாரும் கீழே இறங்கிட்டாங்க, வண்டியை ஓரம் கட்டியாச்சு. அப்ப பிராமின் குடும்பத்துல அழகான அந்த பையன், அம்மா, அப்பா அழகா கீழே இறங்குறாங்க. திருன்னு முழிக்கிறாங்க. அந்த சுவாமி என்ன சொன்னாருன்னா, அந்த அம்மாவை கூப்பிட்டு, இங்க வா, அங்க ஒரு சிக்கன் பிரியாணி இதுக்கு கடையில ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வா போ, சிக்கன் பிரியாணி ஒரு 100 ரூபாய்க்கு தான், போய் வாங்கிட்டு வா போ அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அந்த அம்மாவுக்கு கையும் உடல காலும் உடல. நம்ம பிராமின் மாமிச வாசனையே இல்லாதவங்க, நம்மளுடைய பிறப்பே அது கிடையாது. ஆனா இந்த சுவாமிகள் போய் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு சொல்றாரு. நான் எந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு அங்க போய் வாங்குவேன், என்ன முகத்தை வச்சு நாங்க போவேன் அப்படின்ற சிந்திக்குது. அப்ப ஊர்க்கார மக்கள் சொல்றாங்க, மா காரணக்காரம் இல்லாம இந்த சாமி சொல்லாது, நீ போய் வாங்கிட்டு வாமா, போய் வாங்கிட்டு வாமான்னு சொல்லியிருக்கார். உடனே அந்த அம்மா மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே தான் போகுது, அந்த சுவாமிகளை திட்டிக்கிட்டே போகுது. எங்கிருந்து இந்த சாமிகள் வந்தாரோ, பிச்சைக்காரன் வந்தாரோ, இப்படிலாம் படாதபடுத்துறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு இந்த ஊர் மக்கள் வேற தொல்லை வேற அப்படின்ட்டு இந்த அம்மா மனசுல நொந்து நூலாகிட்டே நேரா சிக்கன் பிரியாணி கடைக்கு போய் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து சுவாமிகளை இந்தாங்கன்னு ஒரு மாதிரியான முக பாவனையோட கொடுக்குது. ஒரு பிரியமா கொடுக்கல, திட்டிக்கிட்டே கொடுக்குது. மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே கொடுக்கறச்ச அந்த சுவாமிகள், மூட்டை சுவாமிகள் அந்த சிக்கன் பிரியாணி பாக்கெட்டை வாங்கிட்டு உட்கார சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சுட்டார். நான் சாப்பிட்டுமான்னாராம் அந்த பிராமி குடும்பத்தை பார்த்து. வார்த்தையே சொல்லல, கோபம். நாங்க பிராமின், எங்களை போய் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு சொல்லிட்டியாயா அப்படின்னு கோபம். அப்புறம் என்னாச்சு, என்னடி சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு சொன்னா சாம்பார் சாதம் இருக்கு அப்படின்னு விட்டார் திடீர்னு. என்னது சாம்பார் சாதமா? நான் சிக்கன் பிரியாணி தானே என் கையால வாங்கிட்டு வந்தேன், நீங்க என்ன சாம்பார் சாதம் சொல்றீங்கன்னா நம்ம கோவம் வந்துட்டு, நான் என்ன பொய் சொல்றேனா, இந்தா பாரு அப்படின்னு கோவப்பட்டுட்டாரு. பார்த்தா சிக்கன் பிரியாணி இல்ல, சாம்பார் சாதமா இருந்திருக்கு. என்னடா இது மர்மம், நான் என் கையால பார்த்தனே, மாமிச துண்டு அவன் எடுத்து அள்ளி வச்சானே, இது எப்படி சாம்பார் சாதமா மாறிச்சின்னு குழப்பம். அப்பதான் ஊர்ல இருக்கக்கூடிய சில நபர்கள், இதுதாமா சாமியுடைய அற்புதம், உங்களுக்கு ஏதோ பெரிய கிருபை பண்ண போறாரு இந்த சுவாமி, இந்த சுவாமி வேற அந்த முருகன் வேற கிடையாது, அந்த முருகன் தான் இந்த சுவாமி சொரூபத்துல வந்திருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது மனசுல அவ்வளவு ஆனந்தம். உண்மையிலேயே அந்த சாப்பாட்டை சாப்பிட்டா சாம்பார் சாதமா இருக்கு. ஆக மொத்தம் ஒரு சிக்கன் பிரியாணிய சாம்பார் சாதமா சுவாமிகள் மாத்திட்டார். அவ்வளவு ஒரு லீலை. அப்புறம் அந்த பிரசாதத்தை அந்த பிராமின் குடும்பத்துக்கு தன் கைகள்னாலேயே சுவாமிகள் கொடுத்து சாப்பிட்டுட்டு, எங்க முருகனை பார்க்க போறீங்களா போங்க அப்படின்னு சுவாமி கொஞ்சம் லைட்டா நடிப்பு தானே, கோவப்பட்டு போங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் 3 பேரும் கிளம்பி பழனியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம், ஏதோ இந்த மகான் வந்து ஏதோ நமக்கு ஒரு பெரிய கிருபை பண்ண போறார் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல போயிட்டு இருக்கும் போதே சைல பெரிய யானை வந்திருக்கு, முருகன் கோயில் யானை. அந்த யானைய பார்த்துட்டு அந்த பையன் மா யானை அப்படின்னு கத்திட்டான், மா யானை அப்படின்னு கத்திவிட்டான். அந்த பெரிய உருவத்தை பார்த்துட்டு அவனுக்கு பேச்சு வந்துட்டு, மா யானை யானைமா யானைமான்னு கத்திட்டான். இவ்வளோ வருஷமா பேசாத புள்ள அந்த சத்குரு சுவாமிகள் கொடுத்த அந்த சாம்பார் பிரசாதத்தின் பூர்ணத்துவமா பேசிட்டானே அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு லீலையினால அப்படி ரிட்டர்ன்லாம் இல்ல, முருக பெருமான தரிசனம் பண்ணிட்டு திரும்பியும் சத்குருநாதர் கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி பிரேமையோட அவருடைய பக்தராவே இன்னும் அந்த குடும்பம் இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த லீலாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மகான் கிட்டே இருந்து வாங்கக்கூடிய எதுவுமே மாறா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு லைட்டா ஷார்ட்டா சொல்றேன். ஒரு எப்ப பார்த்தாலும் சிக்கன் பிரியாணியே சாப்பிடக்கூடிய ஒரு மகான் இருந்திருக்கார். நிறைய யாராவது பார்க்க வந்தாங்கன்னா போய் சிக்கன் பிரியாணி வா, சிக்கன் பிரியாணி வான்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஆளு வந்து கோவப்பட்டையோ, என்ன சாமியாரு நீ என்ன, நீ எப்பதாலும் சிக்கன் பிரியாணி நீலாம் சாமியாராயா அப்படின்னு அந்த சாமியார கேட்க, அந்த சுவாமிகள், நான் சிக்கன் பிரியாணி சாப்பிடணும்னு உனக்கு தெரியுமா, அது என்னன்னு உனக்கு தெரியுமா, இப்ப நான் சாப்பிட்டேன்ல அந்த கோழி நான் வெளில எடுக்கட்டுமா அப்படின்னாராம்.
எப்படியா நீ வெளில எடுப்ப அப்படின்னு கேட்ட உடனே நான் எடுத்து காட்டுறேன் பாருன உடனே கையை உள்ள அந்த நாக்கு உள்ள அந்த வாய் உள்ள அந்த கையை விட்டு சாப்பிட்ட கோழியை உயிரோட எடுத்து வெளில விட்டாராம். சாப்பிட்ட கோழிய அப்படியே முழுசா எடுத்து வெளில விட்டாராம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, என்ன வேணாலும் பண்ணுவாங்க மகான்கள், ஆனா அவங்க சாப்பிட்டாங்களே அப்ப நானும் சாப்பிடுறேன் அப்படின்னு மட்டும் யாரும் தயவு பண்ணி பண்ணிடாதீங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஒரு குருமார்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க மதுபானம் கூட சாப்பிடலாம், குட்கா கூட சாப்பிடலாம், வேற வேற விஷயங்கள் சாப்பிடவே கூடாத விஷயங்கள் கூட சாப்பிடலாம். ஆனா அவங்கள பத்தி அவங்க சாப்பிட்டாங்க நானும் சாப்பிடுறேன், அது மட்டும் ஆகக்கூடாது. அது மட்டும் ஆணுச்சு அப்படின்னா அது நமக்கு விஷம் தலைகேறின மாதிரி ஆயிடும். சரி, இப்ப பாபாட்ட வந்துருவோம். பாபாட்ட என்ன இல்லைன்னா, பாபா நிறைய தட்சணைகளை எல்லா பக்தர்களுக்கும் கொடுக்கறது வழக்கம். அப்ப ஒரு ஆள் அவரோட குடும்பத்துல கல்யாணம், ஆனா பணங்காசு இல்ல. பாபாட்ட அவர் கேட்க வர நிலையில பாபா அப்பதான் ஒரு மாமிசத்தை எடுத்து, மாமிச துண்டை எடுத்து சரி பண்ணிட்டு இருக்கார். அப்படி சரி பண்ணிட்டு இருக்கிற நிலையில அவன் எதுக்கு வந்தான்ங்கிறது பாபாக்கு நல்லா கிளீனா தெரிஞ்சுட்டு, நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. பாபா போய் முன்னாடி உட்காந்துட்டு, பாபா நான் இன்ன ஒரு இன்ன தெரு இன்ன பேரு நான் இதுக்குதான் வந்திருக்கேன்னு யாரும் சொல்ல வேண்டாம். அவருக்கு கூட்டதே அவரா இருக்கும்போது நம்மளை பத்தி நம்ம சொல்ல நம்ம யாரு, அதை நல்லா கிளீனா புரிஞ்சுக்குங்க. நம்மளை பத்தி அவர் தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. அவர் முன்னாடியே போயிட்டு எனக்கு கல்யாணம் வேணும், எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்கறது நம்ம யாரு? நமக்கு பிரார்த்தனை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் குருநாதர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு அனுகிரகம் பண்றதுக்காக, சும்மா கூப்பிடல சுவாமி. அதனால எந்த ஒரு மகான்கள்ட்ட போனாலும் இவர் இன்ன ஊரு இன்ன தெரு இன்ன பேர்லாம், அதாவது இன்ட்ரோடியூஸ், அதாவது அறிமுகப்படுத்தி வைக்கணுங்கிற சிந்தனையே வேண்டாம் மகான்கள்ட்ட, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அந்த நபர் பாபாட நிக்கிறச்ச ஒரு கறி துண்டை எடுத்து ஒரு பாக்கெட்ல மடிச்சு, இந்தா நீ எடுத்துட்டு போ, ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வீட்டுக்கு போய் தான் நீ திறக்கணும், போற வழியில திறக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்புறார் பாபா இத்தனைக்கும். ஆனா அந்த மனுஷன் மாமிசமே சாப்பிடாத ஆளு. என்னடா இது, போயும் மாமிசத்தை கையில கொடுத்து விட்டாரு, நம்ம கையில வள கொலன்னுக்குதே, இதை நான் எடுத்துட்டு போனா வீட்டுல ஆம்பளையா உள்ள விடுவாளா இல்ல எதை எடுத்து அடிப்பான்னு தெரியலையே, பாபா இந்த மாதிரி கொடுத்துட்டுன்னு சொன்னாக்கா வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாளே அப்படின்ற பயம், பதட்டம், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு வயல் ஓரமா, அதாவது ஒரு வாய்க்கா ஓரமா போறச்ச வீட்டுக்கு எடுத்துட்டு போனா நிச்சயம் சண்டை வந்துடும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாயிடும். இதை என்ன பண்ணுவோம், தூக்கி வாய்க்கால போட்டுருவோம்னு சொல்லி வாய்க்கால போடுறாரு. அந்த மாமிச துண்டு வாய்க்கால விழக்கூடிய தருணத்துல தங்க கட்டியா மாதிரி உள்ள போயிட்டு, ஆஹா ஏமாந்துட்டனேன்னு சொல்லி தலைமையில கை வச்சு அழுதுருக்காரு அந்த மனுஷன். திருப்பி பாபாட்ட போய், பாபா இந்த மாதிரி நடந்துருச்சு, பாபா இந்த மாதிரி நடந்துச்சு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், வீட்டுக்கு போய் அதை திறந்து பார்க்கணும்னு சொன்னேன், உன்னை யார் அவசரப்பட சொன்னதுன்னு சொல்லி இனிமே நான் கொடுக்க மாட்டேன், இல்ல போ அப்படிலாம் திட்டாம பாபா அனுகிரகத்தோட ஆசீர்வாதத்தோட அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அந்த பணத்தை பாபா கொடுத்து அமுச்சு வச்சிருக்கார், புரியுதுங்களா? அப்ப இந்த பக்கம் கணக்கன்பட்டியார் ஒரு சிக்கன் பிரியாணிய சாம்பார் சாதமா மாத்தினார், இந்த பக்கம் பாபா பாத்தீங்கன்னா ஒரு மாமிச துண்டை தங்க கட்டியாவே மாத்திருக்கார். நிறைய மகான்கள் ஒரு கையில விபூதி கொடுப்பாங்க, அது என்னவா இருக்குன்னா தங்க காசா மாறிடும். சில மகான்கள் தங்கிட்ட வரக்கூடிய ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களை பார்க்க வரும் பொழுது அவங்களோட ஏழ்மையை நம்ம எப்படியாவது போக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு விபூதி பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். அப்படி விபூதி பிரசாதம் கொடுக்கையில அது தங்க கட்டியா மாறலாம், அல்லது வெள்ளை கட்டியாவும் மாறலாம், அதாவது வெள்ளியாவும் மாறலாம், இல்ல அவங்களுக்கு தேவையான பணமாவும் அது மாறலாம். ஏன்னா அது ஞானிகளுடைய கருணா பிரவாகம். துக்காராம் மகாராஜ் கிட்ட அப்படிதான் ஒரு டிவோட்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால சுத்தமா தாங்க முடியல, எனக்கு எப்படியாவது கிருப பண்ணுங்க, குடும்பம் அடுத்த வேலை சாப்பாட்டு கூட இல்ல மகாராஜ் அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணாரு, ஒரு அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கல்லை எடுத்து, இந்தா இதை வச்சுக்கோ, நீ என்ன பண்ற, வீட்டுக்கு போய் ஒரு பாக்கெட்ல போட்டுதான் முடிச்சு கொடுத்துருக்காரு பாபா மாதிரி, வீட்டுக்கு போய் திறந்து பாருன்ட்டாரு. அவன் நல்ல மனிதர், குருநாதர் என்ன சொன்னாரோ அதன்படியே வீட்டுக்கு போய் திறந்து பார்த்தா தங்க கட்டியா இருக்கு. அதை வித்து குடும்பத்தோட ஏழ்மையை அவர் போக்கிக்கிட்டார். அப்புறம் என்ன ஆச்சு, இதை ஒருத்தன் தூரத்துல இருந்து பார்த்திருக்கான், அந்த மகாராஜ கீழே இருந்து ஒரு கல்லை எடுத்து கொடுத்து அதை தங்க கட்டியா மாறிடுச்சு. அப்ப மகாராஜ் உட்கார்ந்துற கல்லு எவ்வளவு பெரிய தங்க கட்டியா இருக்கும். மகாராஜ் ஒரு முறை இல்லாத சமயம் பார்த்து அந்த கல்லையே தூக்கிட்டு போய் அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா கல்லு கல்லாதான் இருக்கு, தங்க கட்டியா மாறல. இந்த மாதிரிலாம் நம்ம பேராசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த விதத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
மகான்கள் எல்லா லீலைகளையுமே ஒரே லீலையா தான் இருக்கும். அவர்கள் தன்னுடைய பக்தர்களுக்கு பண்ணக்கூடிய அனுகிரகமும் ஒரே மாதிரியா தான் இருக்குமே தவிர வேறுபாட்டு உணர்வுகளே மகான்களுக்கு கிடையாது. வேறுபாட்டு உணர்வு, பேதம், அறியாம, அஜ்ஞானம் எல்லாம் யாருக்கு இருக்குன்னா நமக்கு தான் இருக்கு. அவங்களுக்குள்ள பேதம் கிடையாது, நமக்குள்ளதான் பேதம் இருக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடிய பேதத்தை ஒழிச்சாதான் எல்லாம் ஒண்ணு. பிரம்மஸ்வரூபம் மகான்கள், தெய்வங்களுடைய மூலம் குருமார்கள்ன்றத புரிஞ்சு கொண்டு அறிந்து கொண்டு நம்ம நல்வாழ்க்கை வாழ்ந்து மோட்சகதிக்கு போலாம். சரிங்களா? குரு கிருப்பையினால இந்த ஒரு அற்புதமான லீலையை சொல்லியிருக்கோம். குருவருள் இந்த லீலையை கேட்கக்கூடிய அனைத்து பேர்களுடைய வாழ்க்கையிலையும் கிட்டட்டும்ங்கிறத சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.